வெல்கம் பேக் டு ஹாப்பி ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழனி மலை முருகர் கோவில் போயிட்டுருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் வந்து முருகர்னால் ரொம்ப இஷ்ட கடவுள் வந்து முருகர் தான். அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு தம்பி எடுத்துகிட்டு முதல் நாங்கள் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்கு இப்போ தான் திடீர்னு டைம் கிடச்சிது. ஸோ நாங்கள் இப்போ வந்து பழனி ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2:15 நாங்கள் கிளம்புனோம். 2 hours ஆகிடுச்சு. அப்போ இருட்டாக இருந்ததுனால நான் கிளம்பும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து கிட்டத்தட்ட 4:30 ஆகிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா. நாங்கள் இப்போ கோவில் மலை அடிவாரத்துக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ படி மேலே ஏறி நாங்கள் கோவிலுக்கு போவோம். நம்ம இப்போ மலை கோயிலில் நெருங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முருகர் வந்து ரொம்ப விசேஷமான கடவுளுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நமக்கு எந்த காரியத்தடை எல்லாம் தீராத நோய் எதுவாக இருந்தாலும் இந்த முருகர்கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து நிறைவேற்றி கொடுத்துருவார் எல்லா பிரச்சனைகளையும். இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து திருவாவினன்குடி முருகர் கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மலை கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ நேரத்தில் கிளம்புனால எங்களுக்கு டைமிங் எப்படி என்னன்னு தெரியல. அங்கே போனால் தான் தெரியும். தம்பியும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான். நேரத்தில் அவனையும் எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம். 2:15 வீட்டில் கிளம்பணும் இல்லைங்களா, அதனால அவன் தூங்கிட்டே தான் வந்துட்டு இருக்கான். வண்டி நிப்பாட்டினா அவனும் முழிச்சிடுவான்னு நினைக்கிறேன். நாங்கள் கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5:45க்கு மேலே தான் வந்து உள்ளே அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மலையை சுற்றி ஒரு கிரிவலம் வரலான்னு சொல்லிட்டு இப்போ கிரிவலம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். அது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3 kilometers வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரிவலம் போகும்போதே மலையை அப்படியே ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக லைட் வெளிச்சத்தில் சூப்பராக இருக்குது மலை. கொஞ்சம் லைட்டெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது மலை கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாரும் உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5:45க்கு மேலே தான் அலோவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் ஆகும் நம்ம மேலே போடுறதுக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா யானைப்பாதை வழியாக தான் மேலே போனோம். கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தம்பி எடுத்துகிட்டு. அப்போவுமே நாங்கள் மாற்றி தான் தம்பி தூக்கிட்டு போனோம். ஏன்னா அவன் தூங்கிட்டான் இல்லைங்களா, அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைம் வந்து மார்னிங்கில் ரொம்ப அந்நேரம் ஏறினது வந்து நல்லா காற்று வந்து சுத்தமான காற்று ரம்மியமாக இருந்துச்சு அந்த டைம் போகிறதுக்கே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ அந்நேரம் நாங்கள் போகிறது. ஒரு 7-8க்கு மேலே தான் எப்போதும் போவோம். ஆனால் இந்த தடவை தான் ஃபஸ்ட்டாக போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில காலையில் வந்து 6 to 9 மணி வரைக்கும் இருக்க டைமில் இந்த முருகர் விஸ்வரூப தரிசனத்தில் சாமி கும்பிட்றது ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்காகவே தான் இவ்வளோ நேரத்தில் கிளம்பி வந்தோம். உங்களுக்கும் டைம் இருந்தது, உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி திங்கக்கிழமையில போய் பாருங்கள். இந்த டைமுக்குள்ளார பர்டிகுலர் டைமுக்குள்ளார. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இடும்பர் சன்னதியெல்லாம் தாண்டி இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். நம்ம போகிற வழியில இடையில பார்த்தீங்கன்னா ஒரு முதலுதவி சென்டர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஏதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அங்கே போகணும்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அந்த டைம்லேயும் வந்து நிறைய பேர் நடந்துட்டு தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வயசானவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே நடந்துட்டு தான் இருந்தாங்க. பாருங்க தம்பி முழிச்சிட்டான், எப்படி கொட்டை முழிச்சிருக்கான் பாருங்க. நாங்கள் 5 மணிக்கு மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். தம்பி நல்லா முழிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். தம்பி வந்து நல்லா கோஆப்ரேஷன் பண்ண எங்களுக்கு. நாங்கள் இப்போ மலை மேலே ஏறிட்டு நிறைய இடம் வந்து அப்படியே வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கோம். மலை மேலே வந்து கீழே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு லைட் வெளிச்சத்தில். அந்த வீடியோஸும் ஃபோட்டோஸ்லாம் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். மேலே நான் கோயில் ரீச் ஆகிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா தம்பி இருக்கனால நாங்கள் மாற்றி தூக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக தான் ஏறணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடிகிற ஸ்டேஜும் ஆயிடுச்சு. 6:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா.
இப்போ கோவிலெல்லாம் வந்து இந்த லாக்டவுனுங்கிறனால அந்த ரூல்ஸ் எல்லாம் இன்னும் வந்து இது பண்ணாம தான் வச்சிருக்காங்க. அர்ச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க கீழே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அர்ச்சனை இருக்கு வாங்கிட்டு போங்க. பட் அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அர்ச்சனை எதுவும் கிடையாதுங்க. நம்ம அதை வந்து யாருக்கா தானம் பண்ணா கூட அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். இது மாதிரி வாங்குற சில பேர் நிறைய பேர் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க எங்க குட்டி சார் வந்து ஸ்டெப்ஸ் மேல ஏறி வந்துட்டு இருக்காரு. எங்க வீட்டு குட்டி சார் பாருங்க படியில ஒரு படியில ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவன் இவ்வளவு நேரத்துல எழுப்பி விட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழுகுல அடமெல்லாம் பிடிக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கோஆப்ரேட் பண்ணான். இப்ப முருகரோட நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. நாங்க வந்து சாமி தரிசனம் பண்றதுக்கு பொது தரிசனம் வழியா தான் போறோம். டிக்கெட்லாம் எதுவும் கொடுக்கல. கால டைம் அப்படிங்கிறனால கும்பல் ரொம்பலாம் இல்லை. இப்ப சுத்தி கீழே போகணும் பொது தரிசனத்துக்கு. இதுக்கு மேல போன் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான். முருகரை நாங்க தரிசிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். நாங்க சாமி தரிசனம் ரொம்ப சிறப்பா நாங்க நினைச்சதை விட திருப்தியா கும்பிட்டு வந்துட்டோம். அந்த முருகர் எங்களுக்கு நல்ல ஒரு அருள் பாலிச்சாருன்னு தான் சொல்லணும். வெளியில வந்துட்டு சில போட்டோஸ் மட்டும் தான் எடுத்தோம். ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நேரத்துல எழுந்திரிச்சிட்டு மேலே ஏறி வந்ததுனால. இப்போ அவ்வளவுதான். நாங்க அப்படியே மெதுவா கீழே இறங்கி அப்படியே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நாங்கள் வண்டி எடுத்துட்டோம். வேற எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலைங்க. நேராக வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் எங்கள் பிளானு. என்னை தம்பி ரொம்ப டயர்டாயிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட இந்த vlog நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்து பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பை பை.